இது ஒரு புதிய கேள்வி. நாம இப்போ உயிரோடு இருக்கிற இந்த மனித உடல் இதுதான் இதோட ஃபைனல் வெர்ஷனா இருக்குமா, இல்லைன்னா இன்னும் ஒரு பெரிய மாற்றத்துக்கு நாம போய்கொண்டு இருக்கோமா? அணுக்கணக்கான அளவுல நம்ம உடலுக்குள்ள புதிய மாற்றங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கு. மனிதன் இனி ஒரு சூப்பர் ஹியூமனா மாற முடியுமா? வெல்கம் டு மாஸ் தமிழ் வியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மனிதனோட டிஎன்ஏல ஏற்பட்டிருக்கிற புதிய மாற்றங்கள், அதோட சயின்டிஃபிக் ப்ரூஃப், ரியல் எக்ஸாம்பிள்ஸ், அதோட ஷாக்கிங் ஃபேக்ட்ஸ், இதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்ஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏன்னு சொல்லப்படுறது ஒரு வகையான ப்ளூ பிரிண்ட். நம்ம உடலில் ஒவ்வொரு செல்லுக்கும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கட்டளையிடுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மெனுவல் தான் இந்த டிஎன்ஏ. நம்ம ஒவ்வொரு மனிதனும் எப்படி இருக்கணும்ன்றத இந்த டிஎன்ஏ தான் சொல்லுது. நம்மளோட ஸ்கின் கலர், ஹைட், இன்டெலிஜென்ஸ், இம்யூனிட்டி, இது எல்லாமே டிஎன்ஏ தான் சொல்லுது. ஆனால் இது ஒரு ஃபிக்ஸான கோட் இல்லை. டைம் கூட டிஎன்ஏ மாற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் மியூட்டேஷன். இது ஜஸ்ட் ஒரு சிம்பிளான விஷயம் தாங்க. பழைய காலத்திலிருந்தே மியூட்டேஷன்ற ஒன்று நடந்துக்கிட்டு வந்ததால தான் மனிதர்கள் பரிணாமம் அடைஞ்சிக்கிட்டே வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உடம்புல விட்டமின் டி இல்லாமலே அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்குது. கிழக்கு நாடுகளில் நிறைய பேர் சூரிய ஒளி இல்லாமலே தான் இப்போ வாழ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உடம்புல விட்டமின் டி இருக்காது, ஆனால் அவங்க உடம்பு அதுக்கு பழகிக்கிட்டே வரும். அதே மாதிரி இப்போவும் சில புதிய டிஎன்ஏ மியூட்டேஷன்ஸ் மனிதர்களோட உடம்புல டெவலப் ஆகிக்கிட்டு தான் இருக்கு, அதுவும் அன்பிலீவபிள் பெனிஃபிட்ஸோட. இப்போ நம்ம ரியல் லைஃப் சூப்பர் ஹியூமன் மியூட்டேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். முதலாவது மயோஸ்டேட்டின் மியூட்டேஷன், அதாவது மான்ஸ்டர் ஸ்ட்ரென்த்னு சொல்லப்படுற இது ரொம்பவே ரேரான ஒரு மியூட்டேஷன். குழந்தைகள் பிறக்கிறதுலேருந்தே அன்பிலீவபிள் ஸ்ட்ரென்த்தோட பிறக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிளான ஒரு ரியல் ஸ்டோரி என்னன்னா, ஜெர்மன்ல ஒரு குழந்தை பிறக்குது. ஜஸ்ட் 4 years ஓல்ட் குழந்தை தான். ஆனா அந்த குழந்தையோட மசில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு பாடி பில்டரோட மசில்ஸ் போல இருந்துச்சாம். LRP5 மியூட்டேஷன், அன்பிரேக்கபிள் போன்ஸ்னு சொல்லப்படுது. இந்த மியூட்டேஷன் இருக்கிறவங்களோட போன்ஸ் ஃப்ராக்சரே ஆகாது. அவங்களோட போன்ஸ் ஒரு மெட்டல் மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கான ஒரு ரியல் கேஸ் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்படி LRP5 மியூட்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோட உடல்ல இருக்கக்கூடிய போன்ஸ்ல சின்ன ஆணிகளை இன்சர்ட் பண்றதுக்கு டாக்டர்ஸ் ட்ரை பண்றாங்க. அதை ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிற டைம்ல ட்ரில் உடனே பிரேக் ஆயிடுச்சு. CCR5 டெல்டா 32 இது HIV தடுக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ. இந்த மியூட்டேஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு HIV வைரஸ் உடலுள்ள செல்லவே முடியாது. அவங்க அவங்களோட உடல்ல HIV வராம ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியா செயற்படுவாங்க. இதை பத்தி சில சயின்டிஸ்ட் என்ன பிலீவ் பண்றாங்கன்னா, இந்த மியூட்டேஷன் 2000 ஆண்டுகளுக்கு முன்னுக்கு பிளட் டெத்துக்கு இம்யூனிட்டி கொடுத்ததால தான் உருவாகிச்சுன்னு சொல்லி நம்புறாங்க. லாஸ்டா PCSK9 மியூட்டேஷன், ஹார்ட் அட்டாக் ப்ரூஃப் பாடின்னு சொல்லப்படுது. இந்த ஜீன் இருக்கிறவங்களோட உடல் பேட் கொலஸ்ட்ரால் ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கும். ஸோ இவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் வர்றதுக்கான 0 சான்சஸ் இருக்கும். அவங்க அதிலிருந்து சேஃபாக இருப்பாங்க. இப்போ இந்த மியூட்டேஷன் எல்லாம் நேச்சராக வாரது. ஆனால் சயின்ஸ் இப்போ ஒரு நியூ பவர் கொடுத்துருக்காங்க. அதுதான் கிறிஸ்பர், a real life DNA editing tool. கிறிஸ்பரை பயன்படுத்தி விஞ்ஞானிகளுக்கு இப்போ குழந்தைங்களோட டிஎன்ஏயை எடிட் பண்ண முடியும். சைனாவில் உள்ள ஒரு சயின்டிஸ்ட் ஜீன் எடிட்டட் ட்வின்ஸை உருவாக்கி இருக்கிறாரு. அவங்களுக்கு HIV ரெசிஸ்டன்ட் ஜீன்ஸ் சேர்க்கப்பட்டிருக்கு. இது ஒரு ரெவல்யூஷன் தான். ஆனால் இது ஒரு எத்திக்கலா இல்லைன்னா டேஞ்சரஸா? மனிதனோட டிஎன்ஏ கொஞ்சம் கொஞ்சமா வேற மாதிரி டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு இல்லாதவன கூட சந்தேகம் வருது. ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு சில மாற்றங்கள் சொன்னோம்னா, சில பேருக்கு நைட் விஷன் எபிலிட்டி வந்திருக்கு, சிலருக்கு எக்ஸ்ட்ரீம் கோல்ட்லையும் கம்ஃபர்ட்டா இருக்க முடியுது, சில குழந்தைகள் எக்ஸ்ட்ராடினரி மெமரியை கொண்டு பிறக்கிறாங்க. சயின்டிஸ்ட் இன்னும் சொல்றாங்க, கிளைமேட் சேஞ்ச், ஃபுட் ஹேபிட்ஸ், டெக்னாலஜி, இதெல்லாம் நம்ம டிஎன்ஏ ஃபோர்ஸ் பண்ணுது அதுக்கு எடெக்ட் ஆகணும்னு சொல்லி. ஸோ எஸ், மனிதர்களோட பரிமாணம் இன்னும் முடிவடையலை, அது இப்போ தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க, உங்கள் குழந்தை பிறக்கிறப்பயே எல்லா நோய்களோட்டும் பாதுகாப்பாக பிறக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பிரெயின் அதோட லேர்னிங் ஸ்பீடை 10x ஃபாஸ்டராக மாற்றுது. உங்கள் பாடி 100 வயசுக்கு மேலாவியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் சயின்ஸ் ஃபிக்ஷன் இல்லை, இது தான் நாளையோட ரியாலிட்டி. பட் இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் நமக்கு நல்லதாக இருக்குமா இல்லைனா கெட்டதாக இருக்குமா? நம்ம ஒரு புதிய மனித இனத்தை காண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லைனா
நம்மளோட சுயத்தன்மையை சயின்டிஃபிக் ரீதியாக அழிச்சு கொண்டு இருக்கோமா? நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ் தமிழ் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.